உணர்கிறீர்களா? நிச்சயமாய் புரிந்து கொள்ளுங்கள். தாம்பரம் நகர சகோதரிகளே, நீங்கள் என்னை எம்எல்ஏ வாக்கினால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அருமையான சந்தோஷம் உருவாகும். இக்காலகட்டத்தில் சந்தோஷம் என்பதுதான் பெரிய கேள்விக்குறியாகிறது. அந்த சந்தோஷம் நம் மனதிற்குள் வந்துவிட்டால் நாம் அடுத்த நிலைக்கு செல்வது மிக மிக எளிதாக இருக்கும். அந்த சந்தோஷத்தை மறந்து எப்பொழுதுமே துன்பப்பட்டு, துயரப்பட்டு, அவதிப்பட்டு, அவஸ்தைப்பட்டு என் வாழ்க்கையினை நானே வீணாக்கி கொண்டிருக்கிறேன் என்ற நிலையில் தான் பலரும் ஓடிக்கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு என்னென்ன ஆலோசனை எங்கள் குழுவின் மூலமாக செய்யப்பட்டு மிகவும் பிரைவசியாக, அதாவது மிகவும் ரகசியமாக வைக்கப்பட்டு அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி நீங்கள் மீள்வது என்று உங்கள் மூலமாக அந்த தீர்வினை ஏற்படுத்தி நீங்கள் அடுத்த நிலைக்கு செல்ல என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை எங்கள் குழு மிக மிக நேர்த்தியாக உங்களுடனே சென்று பயணிக்கும். அந்த குழுவில் நீங்கள் சொல்லும் அந்த ரகசியங்கள் நிச்சயமாக வெளிவராது. இது சத்தியமிட்டு காலமிட்டு சொல்கிறேன். ஏனென்றால் எங்களுடைய குறிக்கோள் தாம்பரம் நகர மக்களை அடுத்த நிலைக்கு பொருளாதார ரீதியாக வளர்க்க வேண்டும் என்பதே எங்களுடைய கோரிக்கை என்று நாங்கள் உங்கள் முன் வைக்கும் பொழுதே தெரியும் நீங்கள் அடுத்த நிலைக்கு சென்றிருக்கிறீர்கள். ஆகையால் நிச்சயமாய் புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பிரச்சனை எங்கள் பிரச்சனை. உங்கள் பிரச்சனையை சந்தோஷமாக மாற்ற வேண்டியது, அந்த பிரச்சனையை வெளிக்கொணர்ந்து உங்கள் மனதை சந்தோஷமாக ஆக வேண்டியது எங்களுடைய தலையாய கடமையாக இருக்கும் என்பதை சத்தியமிட்டு கூறுகிறேன். ஆகையால் புரிந்து கொள்ளுங்கள் என் தாம்பரம் நகர மக்களே, நீங்கள் எனக்கு மட்டுமே ஓட்டளித்து என்னை தாம்பரம் எம்எல்ஏ வாக்கினால் தாம்பரம் மலரும், தாம்பரம் பூங்காவாக மாறும் என்று சொல்வதை மாற்றி உங்கள் குடும்பம் மலரும், உங்கள் குடும்பம் பூங்காவாக மாறும், உங்கள் குடும்பம் பூத்து கொள்ளும், உங்கள் குடும்பம் அடுத்த நிலைக்கு செல்லும் என்பதை நான் வெறிகொண்டு கூறுகிறேன். ஆகையால் நீங்கள் எனக்கு மட்டுமே ஓட்டளிக்க வேண்டும் என்பது மிக மிக தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு விடைபெறுவது உங்கள் பக்ருதீன்.